எனக்கு என்னுடைய பார்வையில் என்னென்னா, சீரியஸாக சொல்ல வேண்டிய காட்சிகள காமெடியா சொல்லிட்டாங்க. காமெடியா சொல்ல வேண்டிய காட்சிகள சீரியஸா சொல்லிட்டாங்க. இந்த திரைப்படத்துல. ஆமா. அதுதான் எனக்கு ஒரு ஓப்பனா அதாவது சீரியஸா சொல்ல வேண்டிய காட்சிகள கண்டிப்பா சீரியஸா சொல்லியிருக்கணும். ம். அத ஒரு காமெடியாக்கி அ ஒரு 2ம் கெட்டாங்க நிலைமையில சொல்லும்போது, கொஞ்சம் அழுத்தமா அந்த கதை இல்லைங்கிறது தான் என்னுடைய தரப்பு வாதம். ம். சில இடங்கள்ல லாஜிக் மீறலும் இருக்கு. அதாவது ஆன்மீகத்த அடிப்படையா வச்சு பையன பிளாக்மெயில் பண்ணி நான் எல்லா ஆன்மீக தலத்துக்கும் போறேன், ரூ. 50,000 குடுன்னு சொல்றது. அப்புறம் ஓட்ட வீட வந்து மாளிகையா கட்டு அப்படின்னு பையன்ட்ட வற்புறுத்துறது. பையன்ட்ட பணம் இருந்தா தான் செய்ய போறானே. அந்த மாதிரி அப்பா, அம்மாவும் ஒரு சரியான அப்பா, அம்மாவா இல்ல. ஒரு காமெடி பீஸா தான் அந்த ஆர். சுந்தரராஜனையும் அவருடைய மனைவியும் காமிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இதுக்கு இடையில இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாச்சுன்னா, கலப்பு திருமணம் செய்தா எவ்வளவு சோதனைகளையும், வேதனைகளையும் தாங்க வேண்டி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜை ஊக்கப்படுத்துமா? ஐயய்யோ! இனிமே இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவே கூடாதுப்பா. அப்பா, அம்மா சொல்கிற பொண்ண பேசாம தாலிய கட்டிட்டு வாழ்க்கை நடத்த வேண்டியதான். அப்போ தான் நமக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களாங்கிறது அவங்கவங்களுடைய அறிவுத்திறனை பொறுத்து. ஆனா, பழைய படங்கள் மாதிரியே இதுலேயும் வேக வேகமா பேசி மணிகண்டன் டயலாக் பேசியிருக்காரு. மணிகண்டன் கொஞ்சம் நிறுத்தி, நிதானமா எந்தெந்த டயலாக் நம்ம மக்கள் மனதில் பார்க்குற மனசில் பதிய விடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.